டீம் இந்தியா 2025 சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் பாகிஸ்தானில் போய் ஆடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் அது சுற்றிக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. பட் ஆனால் பெருசாக சர்ச்சை ஆகலை. ஆனால் அது பேசும் பொருள் ஆகும். இன்னும் நாள்லாம் ரொம்பலாம் கிடையாது. என்னென்னா வந்துடும். இப்போ கொஞ்ச நாளுக்குள்ளே அவங்க மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்த ஒரு அறிக்கையின்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து பாகிஸ்தான் நடக்கும். ஆனால் இந்தியா அங்கே போக மாட்டாங்க. ஹைப்ரிட் மாடல் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்று யுஏஇலேயோ இல்லை ஸ்ரீலங்காலேயோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒன்று உறுதி செய்யப்பட முடியுது. அதை நான் கன்ஃபார்மாக சொல்ல. பட் ஆனால் எனக்கு என்னமோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுது. ஒரு பக்கம் அப்படின்னா நான் ஆக்சுவலி இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பற்றி மட்டும் தான் பேசலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ அக்டோபரில் வந்து பங்களாதேஷில் ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் நடக்க வேண்டியது. ஆனால் பங்களாதேஷில் நடக்கிற பிரச்சனையினால அதுவும் அங்கே நடக்காதோ, இல்லை அதுவும் இந்தியாவிலேயோ இல்லை வேறு எங்கேயாவது நடக்குமா அப்படிங்கிறதையும் வந்து கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ண போனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். ஐசிசியோட மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் எப்போது மறக்க அடிச்சிட்டாங்க. இந்த மாதமா இல்லை போன மாதமாக தெரில. ஐசிசி மீட்டிங்கில் வந்து நிறைய விஷயம் முடிவு பண்ணிடுவாங்க. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் பாகிஸ்தானில் மட்டும்தான் நடக்க போதா, இந்தியா போகலன்னா ஹைப்ரிட் மாடல் மூலமாக யுஏஇயில் நடக்குமா இல்லை ஸ்ரீலங்கா நடக்குமா, ஏன்னா ஆல்ரெடி யுஏஇயா ஸ்ரீலங்காவோ அப்படிங்கிறது வந்து முடிவு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நான் கேள்விப்பட்டேன். ஓகேங்களா. ஸோ நியூஸ் ஆஃப் வருமானம் பார்க்கும்பொழுது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலைங்கிறது ஒரு பக்கம், அதை பற்றி இப்போதைக்கு வெளியிடப்படலைங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. ஆனால் டிஸ்கஸ் பண்ணலை அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்க்க முடியுது. அப்படின்னா பாகிஸ்தானில் தான் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து முடிவு பண்ணலாமான்னா எனக்கு இன்ன வரைக்கும் வந்து அதில் ஒரு சந்தேகம் இருக்குது. இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போவாங்களான்னு. ஏன்னா பிரச்சனைங்கிறது போர்டுக்கு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா டீம் இந்தியா சைட்லேருந்து அனுப்புறதுக்கு ரொம்பவும் யோசிக்கிறாங்க. இப்போது விஷயம் என்னென்னா அடுத்த வருஷம் February 19 மார்ச் 10 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நடக்க போகுது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு ஒதுக்கிட்டாங்க. ஃபண்டு ஒதுக்குனது தான் வந்து பார்த்திங்கன்னா லாகூர், கராச்சி, பிண்டி, இந்த ராவல்பிண்டி, இந்த 3 ஸ்டேடியமும் ரெனோவேஷன் ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் ஒன்று ஒதுக்கியிருந்தாங்க. அந்த அமௌண்ட் மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. 65 மில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. அந்த 65 மில்லியனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாகிஸ்தானில் மேட்ச் நடத்தலாம் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் மேட்ச் நடத்தலாம் சரி, இந்த அமௌண்ட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் ஒதுக்கி இருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு. இப்போது பாகிஸ்தானுக்கு இதனால் நெருக்கடியாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கொஞ்சம் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். அந்த டிராஃப்ட் ஐசிசி வந்து ஒன்று ஆட போகிற எல்லா டீம்களுக்கும், ப்ராட்காஸ்டர்ஸுகளுக்கும், ஹோஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிராஃப்ட் மாதிரி. ஸோ ஷெடியூலை வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஷெடியூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கும்பொழுது இந்தியா விளையாடுற எல்லா மேட்சஸும் வந்து லாகூரில் நடக்கிற மாதிரியும், February 20 பங்களாதேஷும் இந்தியாவும் மோதுறாங்க. February 23 இந்தியா நியூசிலாண்டோட மோதுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் மதர் ஆஃப் ஆல் ரைவல்ரிஸ் கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு March 11 லாகூரில் ஆடுற மாதிரி ஒரு பெரிய கேப்பு கடையில் வந்து வைக்கிறாங்க. இப்போது 2 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இப்போ ஷெடியூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஷெடியூல் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஐசிசி இன்னும் அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் பண்ணலை. பட் ஆனால் சில வெப்சைட்ஸில் பார்க்க முடியுது. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனால் வென்யூஸ் மட்டும் 3 வென்யூஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாம் இந்த மேட்சஸ் இங்கங்கே இவங்க ஆட போகிறாங்க. செமிஃபைனல் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கராச்சிலையும் ராவல்பிண்டிலையும் ஆட போகிறாங்க. ஃபைனல் வந்து லாகூரில் ஆட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ஒரு சில விஷயங்கள் அடிப்படுறது என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒருவேளை பாகிஸ்தான் வரலை அப்படின்னா ஹைப்ரிட் மாடல் மூலமாக இப்போது யுஏஇயில் நடத்துகிறாங்க, ஸ்ரீலங்கா நடத்துகிறாங்க அப்படின்னா இந்தியா விளையாடுற மேட்சஸும் அதுக்கப்புறம் செமிஃபைனல் ஃபைனலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே இந்தியா விளையாடுறாங்களோ அங்கே தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. பட் இது ஏஷியா கப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்ரிட் மாடல் ஒன்று நடந்துச்சு. இந்தியா ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வரல அப்படின்னா பாகிஸ்தானில் ஃபைனல் நடக்கும் அப்படின்னு ஒன்று தெரிவிச்சிருந்தாங்க. இந்தியா ஃபைனல் வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா நடத்துவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்ரீலங்கா ஃபைனல் வந்துட்டாங்க. அதனால் ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாக ஸ்ரீலங்காவில் டீம் இந்தியா ஃபைனல் மோதுனாங்க. ஸோ இப்போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் காசு ஒதுக்கி இருக்கிறாங்க, நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னா இந்தியா கட்டாயமாக பாகிஸ்தான் போக மாட்டாங்க. பாகிஸ்தானுக்கு போகாமல் ஒன்று அது வந்து துபாயிலேயோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலேயோ நடக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிய வருது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ராவாக காசு ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கும்பொழுது ஸோ பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு கண்டிப்பாக
சார் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு சரியும் பட்டிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் ஒதுக்குறாங்க. ஏன்னா இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் ஆடுற நேஷன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிக ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி கொடுக்குறது அவங்க தான், அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வரி கட்டுறது அவங்க தாங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஒரு ஃப்ரீடமை வந்து இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஐசிசி கொடுப்பாங்கங்கிறதுனால வந்து மேபி பாகிஸ்தானுக்கு இந்தியா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது ஐசிசி சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை யுஏஇலேயோ இல்லைன்னா ஸ்ரீலங்காலேயோ வைப்பாங்க. யுஏஇ ஸ்ரீலங்காவா அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா இதில் பின்னாடியே நான் வரேன். இப்போது அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா 10 டீம்ஸ் மோத போகிறாங்க. ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் வந்து பங்களாதேஷில் நடக்க போகுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பங்களாதேஷுக்கு போகும்போது ட்ரோஃபியை வந்து அவங்களோட பிரதமர் ஆக்சுவலி ஷேக் ஹசீனா அவங்க லேடி, ஸோ அவங்க மூலயமா வந்து பார்த்திங்கன்னா 2 கேப்டன்ஸும் இணைஞ்சு ட்ரோஃபி வந்து ரிவீல் பண்ணாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஷெடியூல்ஸ்லாம் விடப்பட்டாச்சு, எல்லாம் ரெடி. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஒர்க்கு போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ பங்களாதேஷில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே கலவரம் நடந்துக்கிட்டு இருக்குது. அரசுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா போராட்டக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது. அண்ட் பங்களாதேஷ் மாதிரி இல்லை அப்படிங்கிறதும். தென் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு ஹெலிகாப்டர் மூலமாக இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ஆர்மி சீஃப் ஜெனரல் தான் வந்து சார்ஜ் எடுத்துருக்கிறாரு. ஸோ மொஸ்டபா மொர்டாஸாவோட வீடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடித்து நொறுக்கி அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி பரவிட்டு இருக்குது, தெரிஞ்சுது. அண்ட் ரொம்ப தெரியல. பட் ஆனால் இந்த விஷயங்கள் மட்டும் ஓரளவு கிடச்சிது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திங்கக்கிழமை மொத்தமாக டாக்கா ஏர்போர்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். செவ்வாய்க்கிழமை ஃப்ளைட் போகுமா இல்லையான்னு தெரியலங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பங்களாதேஷோட நிலைமைங்கிறது வந்து இப்போ மோசமாக இருந்திருக்குது. ஸோ இப்போ நடந்துருக்குது ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், இன்னும் ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் நடக்க போகுது. ஸோ அடுத்த மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோஷன்ஸ் ஒர்க்லாம் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. எஸ்பெஷலி செப்டம்பர் பாதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் ஒர்க் ஆரம்பிச்சிருவாங்க. பட் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்பயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷ் ஏ டீம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு போக வேண்டியது திங்கக்கிழமை. ஆனால் அதை வந்து 48 மணி நேரம் தள்ளி வச்சுட்டாங்களாம். இப்போது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணால் தான் பங்களாதேஷ் ஏ டீம் வந்து பாகிஸ்தானுக்கு போக முடியும். இந்த ஆகஸ்ட் மிடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானுக்கு போக வேண்டியது டூரு. ஸோ என்ன சொல்லிட்டாங்க, பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டுக்கு நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆனால் இன்னும் பங்களாதேஷ் சைட்லேருந்து எந்த விதமான ஒரு ரிப்ளையும் இல்லை அப்படிங்கிறதையும் வந்து ஸோ கேள்விப்பட முடியுது. ஸோ இப்படி இருக்கும்பொழுது அங்கே கிரிக்கெட் நடத்துவாங்களா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிக்கிறாங்களா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இங்கிலாந்து, இந்தியா, இது போக ஆஸ்திரேலியாவிலேருந்து யாராவது மக்கள் பங்களாதேஷுக்கு போகிறாங்கன்னா ரொம்ப அதிகமாக அட்வைஸ் பண்ணுறாங்க. அங்கே பார்த்து இருங்க, இப்படி இருங்க, அப்படி இருங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்குதான். பட் ஆனால் ஐசிசி ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டாங்க, வந்து ஆடுறவங்களுக்கு சேஃப்டியாக இருக்கணும், வந்து ஆடுறவங்க தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து அவங்க எடுக்கிற முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஐசிசி வந்து ஸோ தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் பங்களாதேஷ் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ எதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு இடத்த மாற்றணும்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா இப்போவே முடிவு பண்ணி ஆகணும். ஏன்னா அக்டோபரில் நடக்க போகுது. ஸோ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா 2022 T20 வேர்ல்டு கப் ஹோஸ்ட் பண்ண வேண்டியது. ஸோ கோவிட் காரணமாக அந்த டைம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா யுஏஇயும் ஓமானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஹோஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2023 நடக்க வேண்டிய அண்டர்-19 வேர்ல்டு கப் வந்து ஸ்ரீலங்காவில் நடக்க வேண்டியது இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்போது போராட்டம் பண்ணாங்க கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக. அங்கே இருக்கக்கூடிய கிரைசிஸ்னால வந்து போராட்டம் பண்ணாங்க. அதனால் அண்டர்-19 வேர்ல்டு கப் அங்கே நடக்காமல் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு மூவ் ஆச்சு 2024. மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா வென்யூ மட்டும் இல்லை, டேட்டையும் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சாங்க. அண்டர்-19 வேர்ல்டு கப் டேட்டை தள்ளி வைக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது தள்ளி போச்சுன்னா இங்கே ஃபியூச்சர் டூர் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து எந்த வகையிலையும் பாதிக்கப்பட போகிறதும் கிடையாது. ஏன்னா அண்டர்-19 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அவங்க 1 மாதத்துலேயும் 3 மாதத்துலேயும் பெருசாக இந்த டூர் வரது இல்லைங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. அதை வந்து எல்லா கிரிக்கெட் போர்ட்ஸில் வந்து ஓகே சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போது T20 வேர்ல்டு கப்பு இந்தியா ஹோஸ்ட் பண்ண வேண்டியது கோவிட்-19 காரணமாக வென்யூஸ் மாற்றிருந்தாங்க. ஓமான், அதுக்கப்புறம் யுஏஇ வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுபடி பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் கட்டாயம் இடம் மாறும் அப்படிங்கிறதுல வந்து நான் தெளிவாக இருக்கிறேன். யுஏஇ, இந்தியா, ஸ்ரீலங்கா இந்த 3த்தில் ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. எதனால் வந்து இப்போது வென்யூ மாற்றுறாங்க அப்படிங்கிறதையும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஏன்னா இப்போ விசா கிடைக்கணும்.
விசா கிடைக்கணும் இல்லையா? இப்போ அக்டோபரில் நடக்க போகிறாங்கன்னா விசா அப்ளை பண்ண இப்போவே ஆரம்பிச்சு வந்திருப்பாங்க, இல்லை இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும். அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா முடிவுகள் வந்துடும். ஸோ விசா அப்ளை பண்ணணுங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒரு மாதிரி அந்த ரூல் இருக்கும்ல, 60 நாளைக்கு முன்னாடி 17 நாளைக்கு முன்னாடி, சில பேருக்கு உடனே எல்லாம் இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ப்ரொமோஷன் ஷோக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு டீமும் அவங்க ஸ்குவாடை ரெடி பண்ணணும். ஸோ யாரை எப்படி பிக் பண்ணலாம், எந்த கண்டிஷன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ டைம் வேணும். ஸோ நிறையாக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் விசா டைமிங் ஒன்று இருக்குதுல்ல, அது ஒன்று. அதுக்கப்புறம் பிளேயர்ஸை பிக் பண்ணுறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணணும். முன்னாடியேனா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணணும். பட் ஆனால் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ஆகுதுங்கிறதுனால ஸோ உடனே மாற்றிடுவாங்க. UAE இந்தியா ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் அக்டோபர் டைமில் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், போன வருஷம் ஏஷியா கப் எப்படி நடந்தது, தொடர்ந்து மழையிலே நடந்தது. ஸ்ரீலங்கா மேக்ஸிமம் ஹோஸ்ட் பண்ண மாட்டாங்க நான் நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா இல்லை அப்படின்னா இந்தியா, அதுக்கப்புறம் வந்து UAE. இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் நடத்தலாம், ஆனால் எல்லா இடத்துலையும் நடத்த முடியாது. மான்சூன் டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பையில் இருக்காது, அகமதாபாத்தில் இருக்காது. பட் சென்னை, பெங்களூரு இந்த தென்னிந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மழைங்கிறது இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடத்துறதை பற்றி கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் இந்தியாவில் மழை இல்லாத இடங்கள்லாம் இருக்குது, ஸோ அங்கே நடத்தலாம். UAEலையும் வந்து பார்த்திங்கன்னா மழை அந்த நேரத்தில் வராது, அக்டோபர் மாத காலகட்டங்கள்ங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நடத்தலாம். இதுக்காக டொமஸ்டிக் கிரிக்கெட் நடக்குது அப்படின்னா சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபி அக்டோபரில் ஆரம்பித்து நவம்பரில் நடக்குது. அது வைசாக், இந்தூர், அதுக்கப்புறம் மும்பை, ராஜ்கோட், ஹைதராபாத், பெங்களூரில் நாக் அவுட்ஸ் மேட்ச் நடக்க போகுது. அதுக்கப்புறம் விஜயசாகர் ட்ரோஃபி நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஜெய்ப்பூர், அகமதாபாத், வைசாக், மும்பை, ஹைதராபாத், பரோடா. இப்போது விஜயசாகரே சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மும்பைன்னு சொல்லியிருக்கேன், வைசாக், இந்தூர் இங்கெல்லாம் ஓகே. மும்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா மும்பையில் வந்து அவங்க பி கிரவுண்ட்லாம் இருக்குதுல்ல, ஸோ அங்கே ஆட வைப்பாங்க. ஒன்று பிரபோன் ஸ்டேடியம் ஒதுக்கி விடலாம் இந்தியாவுக்கு, டிஒய் பட்டியல்லாம் ஒதுக்கி விடலாம் T20 வேர்ல்டு கப்புக்காக. ஸோ ஒன்றும் நடத்தலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் வராது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியா பக்கம் மூவ் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ பெரிய கண்ட்ரி, அவ்வளோ ஸ்டேடியம்ஸ் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்குங்கிறதுனால வந்து ஸோ வைப்பாங்க. ஒன்று சென்னை, பெங்களூரு இந்த வென்யூவும் இருக்குது, ஒரு பக்கம் மும்பையும் இருக்குது. அண்டு கல்கட்டா சுற்றி பக்கத்தில் வந்து என்ன கல்கட்டா, அஸ்ஸாம் ஸோ இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்குது, அமைஞ்சு இருக்குது. ஸோ பார்ப்போம். பட் என்னை பொறுத்தவரைக்கும் இந்தியா நடத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டேடியம்ஸ் இருக்குங்கிறதுனாலையும் ஸோ ஷார்ட் டைம் பீரியடில் இந்த சீரீஸை, இந்த டோர்னமெண்ட்டை, ஏன்னா ஆட போகிறது வந்து 10 டீமு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு 28 நாளில் முடிச்சிருவாங்க, ஒரு மாதத்தில் ஆல்மோஸ்ட் முடிச்சிருவாங்க, ரொம்ப நாளும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவால் ஒரு வாலண்டியர்ஸை ரெடி பண்ண முடியும், ஸோ ஸ்டேடியம்ஸை ரெடி பண்ண முடியும். ஸோ ஒட்டுமொத்தமாக போர்டுகளை வந்து கூப்பிட்டு வச்சு பேசி நடத்துறதுக்கான எல்லா வேலையும் பாசிபிலிட்டிஸும் ரெடி பண்ண முடியும். ஏன்னா இப்போ தான் ஒரு வேர்ல்டு கப் நடத்தி முடிச்சிருக்காங்க, அதனால் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால ஸோ இந்தியாவுக்கு வரலாங்கிறது நான் நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா அதிகாரம், இந்த ரெவன்யூ ஷேர் அப்படிலாம் கிடையாது. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியா போகாததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். பட் இந்தியா பக்கம் கொஞ்சம் லைட்டாக ஐசிசி ஆகலாம். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு T20 வேர்ல்டு கப், உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் வருதுன்னா அது ஐசிசிக்கு வந்து ஒரு ரிலீஃப் தான். ஏன்னா நடத்தி முடிக்கணும்ல, ஏன்னா இது இந்த டைமுக்குள்ளே நடத்தி முடிச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இந்த ஃபியூச்சர் டூர் ப்ரோக்ராம்லாம் எந்த விதமான ஒரு பாதிப்பும் வராது, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரப்போகிற 2 ஐசிசி ஈவெண்ட்ஸுகளில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து ஸோ தெரியலை. பட் ஐசிசி வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி விஷயத்தை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்னமும் மறைச்சி வச்சுருக்காங்க, சொல்லவும் மாட்டுறாங்க. பட் மேக்ஸிமம் இந்தியா வந்து ஹைப்ரிட் மாடல் மூலமாக UAEயில் ஆடுவாங்க நான் நினைக்கிறேன். இந்த ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் இந்தியாவில் நடக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம். அண்டு ஸ்ரீலங்காவுக்கு போகுதுன்னா அந்த மழை இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் ஸ்ரீலங்காவுக்கு போச்சுன்னா ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மாதிரி அட்வான்டேஜ். ஸோ மேபி ஸ்ரீலங்காவை நீங்கள் ஃபைனலில் பார்க்கலாம். பட் இப்போது இங்கே வருதுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறையருக்கு இந்த இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸுக்கு அது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா இங்கே உமன்ஸ் ப்ரீமியர் லீக் ஆடி இருக்காங்க, அதெல்லாம் இந்த கண்டிஷன்ஸ் அவங்க நல்லாவும் தெரியும். தென் பொதுவாக ஆஸ்திரேலியா, இங்கிலாந்துலாம் இங்கே டூர் வந்திருந்தாங்கிறதுனால அவங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் நல்லா தெரியும். ஸோ பார்ப்போம். பட் இது வரைக்கும் உமன்ஸ் மேட்சஸ் நடந்தது அப்படின்னா WPL இதுக்கு முன்னாடி புனேயில் நடந்தது, அதெல்லாம் நான் பெருசாக கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். பட் பார்ப்போம் என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களை கருத்துக்களை மறக்காமல் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் இந்தியாவில் வைக்கலாமா, இல்லை ஸ்ரீலங்காவில் வைக்கலாமா, இல்லை UAEயில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் UAEயில் வைக்கிறதுக்கு எனக்கு T20 கேம் எனக்கு பெருசாக நாட் பிக் ஃபேன். ஏன்னா அங்கே ஸ்டேடியம்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், வச்சா ஷார்ஜாவில் மட்டும்தான் வைக்க வேண்டிய மாதிரி இருக்கும். ஓகே,
என்ன முடிவு பண்ணுறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தான் ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்பில் குவாலிஃபயர்ஸ் போட்டிகளை வந்து அங்கே நடத்தினாங்க. அங்கே அபுதாபியிலலாம் இவையிலலாம் வந்து நடத்தி முடித்தாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. எப்படியும் பாகிஸ்தான் வந்து ஃபைட் பண்ணுவாங்க, அதாவது எப்படியாவது இந்தியன் டீமை வந்து பாகிஸ்தானுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. பட் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா அங்கே போனால் ஃபோக்கஸ்ஃபுல்லாக கிரிக்கெட் ஆட முடியுமா அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டினாகவும் இருந்துக்கிட்டு இருக்குங்கிறதுனால ஒரு பக்கம்னா, இந்த பக்கம் உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு வருதுன்னா சென்னைக்கு வருமா? ஏன்னா சென்னை பெங்களூரு ரெண்டுமே வந்து ஹோஸ்ட் பண்ணி அதிக க்ரௌடை காமிச்சிருச்சு. ஸோ மும்பை வான்கடேவை விட டிஒய் பட்டியலோட அதிக க்ரௌடு காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் விட்றாங்க. பட் ஆனால் சேப்பாக்கில் கண்கூடாக ஒரு 15,000-18,000 க்ரௌடை பார்க்க முடியுது. டெஸ்ட் மேட்ச்சுக்கும் கூட்டம் வந்தாங்க. ஒரு மாதிரி லோவர் ஸ்டாண்டர்ட்லாம் ஃபுல்லாக இருந்தது. அண்ட் அதே போல் T20 மேட்ச்சுக்கும் க்ரௌட் இருந்தது. ஸோ இங்கே உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் வருதுன்னா நடத்துறதுக்கான வென்யூ, ஸோ டெல்லியில் WPL நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெங்களூரில் நடந்துச்சு, சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் T20 மேட்சஸ் நடந்துச்சு. அந்த பக்கம் மும்பையும் சரி, பிரபுன் ஸ்டேடியமும் சரி, டிஒய் பட்டேல் ஸ்டேடியமும் சரி, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேட்சை ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அகமதாபாத்தில் வச்சிடாதீங்க, க்ரௌடு நீங்கள் ஆள்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். பட் ஒரு கல்கட்டாவில் நீங்கள் வைக்கிறதோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மும்பையில் வைக்கிறதோ இல்லை நீங்கள் சென்னையில் வைக்கிறதோ வந்து ஒரு பெட்டரான ஒரு ஐடியாவாக இருக்கும். பட் இங்கே வந்துச்சுன்னா இங்கே தான் வரணும், இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். அது ஒரு ஃபைனலாக இருந்தாலும் சரி தான். ஏன்னா கரெக்டாக அந்த ஃபைனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கல்கட்டா, மும்பைக்கு, அகமதாபாத்துக்கு போயிடும். அது டெல்லியோ சென்னையோ ஷேர் பண்ணிக்கிட்டது கிடையாது. பட் இந்த தடவை ஒரு உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் நடந்ததுன்னா அது சென்னையில் வச்சா கண்டிப்பாக க்ரௌடு ஃபுல்லாகிரும். ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024 இந்தியாவுக்கு வருதுன்னா அது சென்னைக்கு வரணும், ஃபைனல் இங்கே நடக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள்.